கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 41 சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். சிறுமைப்பட்டவன் யார்? சிறுமைப்பட்டவன் என்றால் வேதத்தில் பல்வேறு விதமான தேவை உள்ளவர்களை குறிக்கும். இதன் ஆழமான பொருளை தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம் ஆகும். முதலாவது, பொருளாதாரமான சிறுமை. சிலர் பொருளாதார ரீதியாக சிறுமை உற்றவர்களாக இருக்கலாம். அதாவது பொருள், உணவு, உறைவிடம் அல்லது அடிப்படை தேவைகள் இல்லாமல் ஏழ்மையான நிலையில் இருப்பவர்கள். இரண்டாமவர் ஆவிக்குரிய சிறுமை. ஆவிக்குரிய அதாவது ஆன்மீகத்தில் தேவை உள்ளவர்களையும் குறிக்கலாம். அத்தகையவர் தம்முடைய வாழ்க்கையில் சரியாக ஜெபிக்க முடியாமல், ஜெபிக்க தெரியாமல், சரியான முறையில் ஆராதிக்க தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். மூன்றாவது, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் மற்றும் அடக்கப்படுபவர்கள். சிறுமைப்பட்டவன் என்பதில் ஜாதி மத இன வேறுபாடு காட்டி புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமூக நீதி இன்மை உள்ளவர்கள் மற்றும் அடக்குமுறையாக துன்புறுத்தப்பட்டவர்கள். நான்காவது, மருத்துவ தேவை உடையவர்கள் அல்லது உடல் நல குறை உடையவர்கள். சிறுமைப்பட்டவர்கள் என்பதில் உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தில் குறைவாக உள்ளவர்களும் அடங்குவர். காயம் அல்லது நோய் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களையும் இதில் அடக்கலாம். சிறுமைப்பட்டவன் என்பதில் நம்முடைய ஒவ்வொரு நிலைமையையும் உட்கொள்ளும் ஒரு பரந்த பொருள் இருக்கிறது. இது பொருளாதாரத்தில் ஏழையாக இருந்தாலும், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவராக இருந்தாலும், அல்லது ஆன்மீகத்தில் தேவனை நாடுபவராக இருந்தாலும், அவர்களுக்கு தேவனுடைய கிருபையும் பரிவும் கிடைக்கச் செய்ய நம்மால் முயன்றவரை உதவ வேண்டும். இப்படி பொருளாதார ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டும் வியாதியில் வேதனைப்பட்டும் சிறுமைப்பட்டவர்களின் அவல நிலையை உணர்ந்து அவர்களுக்கு துணையாக இருப்பவர்களை பற்றி இன்றைய தியான வசனம் கூறுகிறது. இப்படி சிறுமைப்பட்டவர்கள் மீது அன்பு செலுத்தி ஆதரவு காட்டி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையுடன் இருக்கும் மனிதர் பாக்கியம் பெறுவார்கள் என்று இன்றைய தியான வசனம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. பாக்கியம் பெற்றவர்கள் என்றாலே அவர்கள் தேவனுடனான உறவில் பலப்பட்டவர்கள் என்றும் தேவனுடைய வழி நடத்துதலில் மகிழ்ந்திருப்பவர்கள் என்றும் நாம் ஏற்கனவே தியானித்தோம். நாமும் பாக்கியவான்களாக தேவனுடன் நெருக்கமான உறவிலும் அன்பிலும் திளைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டுமென்றால் சிறுமைப்பட்டவர்கள் மேல் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆன்மீக வளர்ச்சியில் சிறுமைப்பட்டிருக்கும், அதாவது ஜெபிக்க இயலாத, ஜெபிக்க தெரியாத, ஆண்டவரின் அன்பை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது அறியாது கலங்கி நிற்பவர்களுக்கு தேவனின் அன்பை வெளிப்படுத்தி சத்திய வசனங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக எளிமையாக கற்றுக் கொடுத்து தேவனை ஆராதிப்பதின் வழி வகைகளை சொல்லித்தர வேண்டும். தேவனின் கட்டளைகளின் ஒரு முக்கியமான அம்சமாக கருணையையும் அன்பையும் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுது நாம் தேவனின் ஆசீர்வாதத்தை பெறும் தகுதி பெற்றவர்களாக மாறுகிறோம். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருப்பதை
கவனியுங்கள். சிறுமைப்பட்டவர்கள் மேல் யாரெல்லாம் அக்கறை கொண்டு அன்பு செலுத்தி அவர்களுக்கு உதவுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு எப்போது கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார் என்று இன்றைய தியான வசனம் உறுதி அளிக்கிறது. தேவன் விரும்பும் காரியமான அடுத்தவர்களுக்கு, அதுவும் ஏழை எளியவர்களுக்கு உதவும் போது தேவன் நமக்கு அதிக நன்மைகளை வழங்குவார். தேவன் மனிதர்களின் கருணையையும் கரிசனையையும் பாராட்டுகிறார். சிறுமையானவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுகிறவர்களும் ஒருபோதும் தீங்கு நேராதபடி அவர்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துவார். இது நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உதவி செய்வது என்பது நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும். அதனால்தான் அப்படி நாம் நடந்து கொண்டால்தான் தேவன் நம்மை பார்த்து மகிழ்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய தியான வசனம் மூலம் தேவனுடைய மகத்தான தன்மையை மிக நேர்த்தியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஏழை, எளியவர் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் தேவைகளை உற்று பார்க்கின்றார். அவருடைய மகிமையான குணம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உதவிக்கரம் நீட்டுவது அன்பின் ஒரு செயலாகும். மேலும் அது தேவனின் மனப்பான்மையை காட்டும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான், தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என்று நீதிமொழிகள் 22:9 வாசிக்கிறோம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று நீதிமொழிகள் 14:31 மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை இரட்சிப்பார் என்று சங்கீதக்காரன் தேவனின் மகத்தான கிருபையை குறித்து விவரிக்கிறார். கவனிச்சிங்களா? முதல்ல கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி? ஏன்னா அவன் தன்னுடைய ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்ட நீதிமொழிகள், அதே தரித்திரனை ஒடுக்கிறவன் என்ன செய்கிறானா? அவனை உண்டாக்கினவரை, அதாவது நம்முடைய தேவாதி தேவனை நிந்திக்கிறானாம். அதே தரித்திரனுக்கு தயை செய்கிறவன் ஆண்டவரை கனம் பண்ணுகிறான். எவ்வளோ அழகா நமக்கு விவரித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இங்க சங்கீதக்காரன் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார், அதோடு பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி அவருடைய ஆத்துமாக்களை இரட்சிப்பார் என்று உறுதியளிக்கிறார். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இங்கே நல்லா புரியுது இல்லைங்களா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். நாம் சிறுமைப்பட்ட ஒருவனுக்கு செய்யும் உதவி கர்த்தருக்கே செய்தது போல கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த உதவியை கர்த்தர் கடனாக எடுத்துக்கொண்டு தீங்கு நாளில் நம்மை தீமை அண்டி விடாதபடி பாதுகாத்து நாம் மற்றவருக்கு செய்த உதவி போல நமக்கு அவர் உதவி செய்வார். இது தேவன் கருணையானவராக இருப்பதை காட்டுகிறது. ஏழைகளுக்கு உதவுபவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறார். ஏனெனில் அவர் ஏழைகளின் தேவைகளை உணர்ந்திருப்பவர்களின் தியாகத்தை
மதிக்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்க. இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மிக்க தெளிவாக அறிவுறுத்துகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஒருவரின் கருணையையும் இரக்கத்தை வெளிப்படுத்தும் செயலையும் பற்றியது. மேலும் அதே கருணையின் ஆன்மீகத்தையும் சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகின்றது. இதை பரிபூரணமாய் உணர்ந்தவர்களாய் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் இந்த நற்பண்புகளை நம்மில் வளர்த்து கொண்டு அவருடைய நற்பண்புகளை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.